டாக்டர் கார்த்திகேயன் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இது என்னோடய கொலீக்ஸ் டாக்டர் அரவிந்த் நியூரோ சர்ஜன், சாய் பிரசாந்த் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இந்த மாதம் வந்து அக்டோபர் மாதம் வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே, உலக பக்கவாத நாள், அக்டோபர் 29. எல்லா வருஷமும் இதை வந்து விழிப்புணர்வு நாளாக எல்லாருக்குமே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். WHO இதை எல்லா வருஷமும் இதை சொல்லுது. எதுக்காக அப்படின்னா, நம்ம கொரோனா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சீசன் இருந்தது. எப்படி ஒரு கொடிய நோய் வந்து அதுலேருந்து மீள முடியாமல் அது ஒரு சீசனாக பயந்தோமோ, இந்த ஸ்ட்ரோக்குன்றது எல்லா வருஷமும் இந்த கொரோனாவோட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய, அதாவது உலகத்திலே என்னதுன்னா 2வது ஹார்ட் அட்டாக் அப்புறம் இந்த ஸ்ட்ரோக்கு தான் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்து. இதனால தான் அதிக உயிரிழப்பும் சரி பொருள் இழப்பும் சரி இந்த வியாதினால தான் நடக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஸ்ட்ரோக் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 30 நிமிஷம் நடக்கணும் எவ்ரிடே. ஒரு அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாள் ஆச்சு 30 நிமிஷம். 7 மணி நேரம் தூக்கம். பிபி சுகரை ரெகுலராக செக் பண்ணணும். குடிப்பழக்கம் இல்லைனா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பாக அதை இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உணவு பழக்கங்கள், பெரிதளவு சுகர் ஐட்டமும் அதிக பொரிச்ச ஆயில் ஐட்டமும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே ஸ்ட்ரோக் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி சப்போஸ் உங்களோட உறவினர்களோ இல்லை யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, பீனா நல்லா நடந்துட்டு இருக்க நபர் தள்ளாடுறாரு, திடீர்னு ஈன்றது ஐஸ் விஷன், கண் பார்வை நல்லா தெரிஞ்சிட்ருக்கு, திடீர்னு கண் பார்வை தெரியலை இல்லை ரெட்டை பார்வையாக தெரியுது. அப்புறம் எஃப் ஃபேஸ், திடீர்னு முகம் ஒரு பக்கம் வாதம் வந்துடுச்சு. ஏன்னா ஆர்ம்ஸ், கையோ காலோ துவண்டு விழுந்துருது. எஸ் வந்து ஸ்பீச், வாய் பேச்சு வரலை இல்லைன்னா வாய் குளறல் ஏற்படுது. இந்த அறிகுறிகளில் இருந்தது அப்படின்னா டைமுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக போயிடணும். முன்னாடி 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளார வந்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு கொடுத்து அதை கரைச்சிருவோம். அதே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோன்னா, பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அது 24 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். பட் 24 மணி நேரம் டைம் இருக்கே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிடலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 2 மில்லியன் நியூரான் வந்து சேதம் அடையும். ஸோ நீங்கள் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறீங்களோ சீக்கிரமாக அவங்கள குணப்படுத்தலாம். தேங்க்யூ. இப்போ இது என்னன்னா, இங்கே எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் ரெடி டீம்னா என்னென்னா, ஒரு டீமில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி 24 மணி நேரமும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், நரம்பியல் நிபுணர், அதுக்கப்புறமா இன்டர்வென்ஷன் நியூராலஜி, அப்படின்னா மூளைக்கு ஆன்ஜியோ பண்ணி குணப்படுத்துகிற ஃபெசிலிட்டி கூட ஒரு ஆம்புலன்ஸ். இந்த டீம் வந்து நம்ம மலரில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் 24/7 யாருக்கு எந்த டைமில் ஸ்ட்ரோக் வந்தாலும் எப்போ அழைச்சிட்டு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் டைமுக்கு வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணுறதுக்கான டீம் தான் ஸ்ட்ரோக் ரெடி டீம். அதுதான் இன்றைக்கி வந்தது. அந்த டீமை இனாகரேட் பண்ணுறதுக்கு வந்தது நம்ம பழம்பெரும் நடிகர் ஆக்டர் செந்தில், அனபாண்ட் கம்பெனி ஓனர் செம்பியன், அப்புறம் நம்ம ஜீ தமிழ் ஆங்கர் ஆவுடையப்பன், இவங்க வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. யாருக்கு இப்போது வயது வந்து ஒரு பொருட்டு இல்லை, இந்த வயதினருக்கு வரும். இவ்வளோ முன்னாடியெல்லாம் 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி 60 வயது கிடையாது. ஈவன் 25லேருந்து 80-90 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த வியாதி. இப்போது வயது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன், தூக்கம் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா எந்த வயதினருக்கும் பாதிக்கப்படலாம் இந்த வியாதி. அதாவது ஸ்ட்ரோக் வந்து கோல்டன் ஹவர், அதாவது கோல்டன் ஹவர் வந்து முன்னாடி வந்து 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்கும், கிளாட் பஸ்டிங் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு அந்த அடைப்பை வந்து கரைக்கிறதுக்கான மருந்து. அது முன்னாடி 4.5 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போது எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட்லன்னா இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் புதுசாக வந்துருக்கு. அது வந்து அப் டு 24 hours, செலக்டட் கேஸில் ஈவன் அப் டு 48 hours கூட நம்ம அந்த கோல்டன் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கால் வழியாக ஒரு ரத்த குழாய் வழியாக மூளைக்கு வந்து ஒரு சின்ன டியூப், ரொம்ப தின் டியூப் வந்து தள்ளி விடுறோம். தள்ளி விட்டு அந்த மூளை வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இருக்கிற கிளாட்டை வந்து ஒரு மெட்டாலிக் நெட்டு, ஒரு மீன் வேலை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மெட்டாலிக்காக பிளாட்டினமில் இருக்கும். அந்த நெட்டு போட்டு அந்த கிளாட்டை பிடிச்சி இழுத்துருவோம். அதுக்கு டைம் வந்து அப் டு 24 to 48 hours வரைக்குமே ரொட்டீனாக டைம் இருக்குது. அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஃபார்வர்டாக போயிட்டு அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸில் வந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரில் கோல்டன் ஹவர்ஸ் வந்து 24 hours. வெறும் ஃபியூ செலக்டட் கேஸில் மட்டும் அப் டு 48 hours நம்ம ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோம். என்னுடைய பெயர் ஜான்சன், கல்பாக்கத்தில் இருந்து இருக்கிறேன். டாக்டர் கார்த்திகேயன் சாரோட முயற்சியில் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு அது வந்து யாருக்கு சார் சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த நேரத்திலும் வரலாம். முன்னாடியெல்லாம் தலைவலி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வியாதி இன்றைக்கி அது ஸ்ட்ரோக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் தலைவலி வந்தாலே நம்ம உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். எம்ஜிஎம் குரூப் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. டாக்டர் கார்த்திகேயன் சார் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நான் அவங்க முன்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், அதாவது செத்து உயிரோடு வந்த ஒரு திரை இன்றைக்கு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்திருக்காருன்னா டாக்டர் கார்த்திகேயன் சார் தான் காரணம். அது இந்த நிறுவனமும் காரணம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. Good afternoon everyone. Thank you so much for having me here. And today I'm going to talk about my story. It is not going to be like I don't want to make it like a big okay. I don't want to make it like a story which is usually sorrow and all. So before starting that, I would like to welcome honorable dignitaries, and I would like to say that all the hospital staff, I know a lot of effort has been done to arrange this, and it's a great forum for us to talk about ourselves, all right? So what happened to me. This is Suman, and I'm into software. It has happened to me on April 19th last year, just a year before. So when it has happened to me, and I got vomitings and all, then we went to one hospital. They treated me like you got a food poison, and they discharged me also. After discharging me, somewhere I was not comfortable, and we met Dr. Karthikeyan sir, and then realized that it's a stroke. That's a moment I was thinking. So I'm coming back to IT. Whatever the problem comes up to us in a software or computer, we'll say that just restart the computer, isn't it? You restart it, problem will be solved. Or we will say press Control Alt Delete. But what happened to me? Control Alt Stroke happened to me. Everything is restarted. I was thinking, what is going to happen to me? I'm not sure. I'm unsure that what is going to happen to me for future. So a lot of questions were running. Am I going to walk? I'm going to talk? I'm going to stand with the people? I'm going to work? All these questions was running in my mind, and I am not able to move. My future was unclear. So there is a person came and said that he has not spoken to me about everything. He understood what I'm going through that. He holded me and said that don't worry, you'll be all right. That person is here on the stage, none other than our Karthikeyan sir. Thank you so much, sir. And because of Karthikeyan sir, I'm standing here, I'm talking. This is the second innings of my life. Okay, so doctor can change, treatment can change the life of ours, right? On time treatment. Short, you told in small story, sir. That story tells that right time, right habits, how to tackle that, we can come back. So it was not easy for me to come back here and talk about that. So usually what will happen to us, and especially stroke patients, we'll compare what we were doing before the stroke
and we need to compare what we need to achieve that. So doctor told one sentence, I'm not sure you remember, sir. You said one thing is that, everything is replaceable in life except you for yourself. Second thing is that you for your family. Everything is replaceable. You need to be confident, you need to achieve it. Your journey should not be like comparing, always you are comparing about your previous, what you are doing earlier and all. You have to move, achieve small things and celebrate it. Moving a finger is a celebration, moving a hand is a celebration, moving a step is a celebration. There are so many celebrations we can make it motivate ourselves. So bottom line, the motivation is the key, and nutshell, I did some analysis, 3T formula. So one is treatment or on-time treatment, 3T formula. One is on-time treatment is needed, of course, diagnosis and treatment. Second T represent for teaching and mentoring, and the doctor and everybody, especially sir, was mentoring me, not as a doctor, as a friend, telling me, don't worry, you can do it, go for a gym and do it, you follow this process. So the teaching has happened. Then third thing, it jointly works with doctor and patient, that's a training. So doctor used to tell that you need to reduce the weight, you need to go to gym at least 1 hour, you have to walk for half an hour as he mentioned here. So these are all things training. These 3 T's are very important. That's the reason I came here, and I can proudly say that when I went back to my office, people used to tell me that, have you gone to abroad for the makeover? They said that it is the biggest achievement. Instead of asking, you are okay, are you doing? வணக்கம். எல்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் டாக்டர் பெருமக்களை, இங்கே சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் ஆவலேப்பன் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, அரவிந்த்குமார் அவர்களே, சாய் பிரசாத் அவர்களே, செந்தில் நாதன் அவர்களே, கல்பனா அவர்களே, வேணுகோபால் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் பேசுகிறேன். கார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய பேசுகிறது தான் நான். இந்த சூனாப்பண்ணா அங்கே சொன்னார்ல, அந்த பாதி சூனாப்பண்ணா நான். அதை கேட்டீங்களா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து போச்சு. வந்து தைரியமாக இருந்தேன், இருந்து எங்கேயும் போகலை. மறுநாள் இவர் சொன்ன மாதிரி பேச்சு இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணாரு, மாத்திரை கொடுத்தாரு. ஒரு பக்கமாக போகிறேன், நான் லெஃப்டில் போனால் ரைட்லேயே போயிட்டுருக்கேன். என்ன தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம்தான் ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம கார்த்திகேயன் அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு சரியாக போகணும். அப்போ வந்தேன். வந்து இன்ன வரைக்கும் அவர் மாத்திரை தான் சாப்பிட்றேன். அருமையான டாக்டர். சொல்லப்போனால் இப்போ பேசுறது, இப்போ ஒரு சில படங்கள் நடிக்கிறேன், ஒரு 10 படம் நம்ம கட்டாயிடுச்சு. இப்போ பயந்துக்கிட்டு போகல. இப்போ தான் 2 படத்தில் நடிக்கிறேன். இப்போ கொடுத்த மாத்திரையில் ஒரு 2 மாத்திரையை அப்படியே விட்டுட்டேன், வேணாம்னு. அது மறுபடியும் மக்கள் பண்ணுது. இப்போ தரப்பட்டிருக்காரு. அதனால் மூளைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து எல்லா டாக்டரும் தான். கார்த்திகேயன் வந்து நான் என்னையை பொறுத்தவரை அவர் ஸ்பெஷலிஸ்ட்.
நீங்கள் இந்த மூளை அஞ்சு போட்டதில் நம்பர் 1 கேட்டகரி தான் எங்கள் புத்தகத்தில். அதனால் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த சமயத்தில் எனக்கு பேச கொடுத்த சகாயப்படுத்த எம்ஜிஎம் போர்டருக்கு அதனுடைய தந்தை அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பொறுப்பிலை பிறந்து தென்னை புகழிலை கிடந்து சந்த திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே கவர்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலை நடந்தோர் என மறுப்பிலை பயின்ற பாவை மறுக்கிளை வளர்கின்றார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாலஜி. ஒரு 10 நிமிஷம் என்னால் லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஷூட்டுக்கு போய் முடிச்சு வர ஒரு அதிகாலை ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சரியாக தூங்குங்கன்னு சொல்ல வந்த நான் தூங்காமல் வந்தது ஒரு விதமான ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால் ரொம்ப ஏர்லி மணி தான் வந்தேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள், அனைத்து டாக்டர்கள் மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மார்ந்த அப்பாலஜி ஃபஸ்ட்டு வந்து இதில் எனக்கு கார்த்திகேயன் சார் தான் இன்வைட் பண்ணேன் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து பேசுவது. எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு. ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பட்டுச்சு அப்படின்னா, டாக்டர் அரவிந்த் சொன்னாப்புல பேச வேண்டியவங்க பேச தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே பேச வேண்டியவங்க நீங்கள் தான் டாக்டர். ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்த பின்னால இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஏதோ ஓப்பன் எல்லாரும் பேச பிரச்சனை இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க டொமைனுக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்த பின்னால பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். நீங்கள் தலைவலிக்குதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேரஸ்டமால் போடாதீங்க, நான் போகிறேன், நான் சொல்லி விடுறேன், நம்ம ஆள் அங்கே இருக்காரு, அவர் ஒரு மாத்திரை கொடுப்பா, அதை போடுங்க. அது என்ன மாத்திரை, எவ்வளோ எம்ஜி, அது எவ்வளோக்காக எடுக்கப்பட்டுச்சு, அது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எதுவுமே யாருமே பார்க்கறது இல்லை. எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு, உனக்கும் ஒர்க் ஆக நீ போடு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஆபத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னே வந்து அது பெருசாக தெரியல. இப்போ இன்றைக்கி எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா எல்லாருமே சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ, எங்கள் அப்பாவுக்கு அது ஒர்க் ஆச்சு, உனக்கும் ஒர்க் ஆக போடு அப்படின்றதாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது தான் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறது தான் சரி. இன்றைக்கி உலகத்துலேயே பெரிய பிரச்சனைனா சம்மந்தப்படாதவங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் அதை பேசுறது தான் சரி நினைக்கிறேன். பட் என்னோட பங்கு இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை 4 பேருக்கு போய் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வில் வந்து பேசுறதுல எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய மேடைகளில் சொல்கிறது உண்டு, வாழ்க்கையில் வந்து 2 விஷயம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் தெரிஞ்சிக்கவே விரும்பலை, என்னை ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொன்னாலும் 2 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று என்னென்னா ஹெல்த்து, இன்னொன்று என்னன்னா வெல்த்து. இந்த 2ம் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான விஷயம், ஆப்ஷனே கிடையாது. நீ ஹெல்த்தை பற்றி கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட போகிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவுமே தெரியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடலில் எவ்வளோ அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ஆட்டத்தை ஆடுவோம் அந்த உடம்புக்கிட்ட, அது நல்லா எவ்வளோ ஆடினாலும் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆடுறா ராஜா ஆடுறா ராஜன். ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அது லேசாக ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓஹோ இவ்வளோ நேரம் நம்ம ஆட்டம் ஆட்டம் இல்லை, இனிமேல் வரப்போது அதுதான் ஆட்டம்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஹெல்த்துமே கூட யாருக்குமே தெரிய விருப்பமே இல்லாட்டியும் கூட நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நம்ம லைஃப்பில் என்னவாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 2வது வெல்த் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 24 நேரத்தில் பெரும்பாலான நேரம் 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு ஒவ்வொரு நாளைக்கும் உழைக்கிறோம். ஆனால் உழைத்து சம்பாதிக்கவும் செய்கிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் எல்லாரும் வைக்கிற கூட என்ன இருக்கும், 10,000 ரூபா வாங்கினப்போ என் பாக்கெட்டில் 10 பைசா இல்லை, 1 லட்ச ரூபா வாங்குறேன் இப்பயும் பாக்கெட்டில் 10 பைசா இல்லைன்னு. ஏன்னா நம்ம வெல்த்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை. சம்பாதிக்கணும் நினைக்கிறத தவிர அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வதுன்னு யோசிக்கிறதே இல்லை. ஸோ வெல்த்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் இல்லை, நீங்கள் மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதித்தாலும் கூட உங்கள் பாக்கெட்டில் 10 பைசா இருக்குது. பிகாஸ் ஹெல்த்தும் வெல்த்தும் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லாதவங்க உங்களுக்கு ஆப்ஷன் தான் இல்லை பாஸ், தெரிஞ்சுதான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, ஹெல்த்து வெல்த்தும் என்ன நடக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அது மூலமாக நம்ம எப்படி இரட்டி பண்ண போகிறோம், இன்ஃப்ளேஷனுடைய பணவீக்கத்தை எப்படி சமாளிக்க போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு கம்பெனி எக்ஸோ ஒய்யோ ஒரு கம்பெனியோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 24 நேரம் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. சம்பாதித்த பணமும் எங்கே போச்சு தெரியாது. சம்பாதிக்காக ஓடும்போது இந்த உடம்புக்கு அவ்வளோ தீங்கு இழைச்சிருப்போம். அந்த உடம்பு திருப்பி உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அவனை மாட்டேன் அவ்வளோ நேரம் இதை செஞ்சதில்லை, இப்போ நான் அவனை திருப்பி சேரன்னு செய்யும். அப்படி செய்யும் போது நமக்கு கூட சப்போர்ட்டு கூட யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா, தயவு செய்து நீங்களும் சரி உங்க கூட இருக்கவங்களும் சரி எல்லாருக்கும்
ஹெல்த் அண்ட் வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைப்பை காட்டுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அபேண்டட் இன்ஃபர்மேஷனுக்கு தான் பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாரும் ஏதாவது இப்போ சொல்லிட்டே இருக்காங்க, அதை சாப்பிடுங்க, அங்கே போய் செய்யுங்க, எதை போய் செய்யுங்கன்னு சம்மந்தப்படாதவங்க சொல்றாங்க. மருத்துவர்கள் சொல்றது சரி, மருத்துவர்கள் அல்லாதவங்களும் சொல்றாங்க. ஸோ யாராவது ஒரு மருத்துவரை உங்கள் ஃபேமிலி டாக்டராக வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ பெருசாக அது இருக்க மாதிரி தெரியல. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள கேட்கறது, ஆன்லைனில் சொல்றது கேட்கறது, சாட் ஜிபிடி சொல்றது. எனக்கு இங்கே ஸ்ட்ரோக்னால சர்வைவராக வந்த 2-3 பேர் வந்து பேசுகிறத பார்ப்போம். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்துருச்சு, 4வது தெருவில் இருக்க 5வது வீட்டில் இருக்கவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அந்த 10வது தெருவில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு யார் இமேஜ் வரும்னா ஒரு வயசான தாத்தா இல்லை ஒரு வயசான அம்மா, அவங்க இமேஜ் தான் ஃபஸ்ட் நமக்கு வரும். ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கை மேலே போட ஒருத்தங்க அப்படி தான் கணக்கு வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வருது இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 40 வயசில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுங்கிறது வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே சொன்னால் நம்பிப்பானு தெரியல. அதை விட 40 வயசு 30 வயசுல இருக்க ஸ்ட்ரோக் வருது. நான் இப்போ சமீபத்தில் இங்கே வரதுக்கு மேலே பேசுறதுக்காக சும்மா தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம இன்டர்நெட்டில் நம்ம என்ன தேடினாலும் அவனே எடுத்து கொடுத்துருவானே, நீ என்ன தேடுறது எனக்கு வச்சுக்கன்னு. அப்படி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா 36 வயதில் இருக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குங்க. எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தாரு. அதுலேயும் அவன் போடுறான் கீழே, இவர் வந்து ட்ரிங்க் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் அவன் தொடர்ச்சி அவன் பண்ணியிருக்கான் நைட் ஷிஃப்ட். அவன் வேலைக்கு போனது வந்து நைட் ஷிஃப்ட். அவன் வந்து சூரியனே பார்த்ததில்லை. டாக்டருக்கு பேசும்போது நான் சூரியனே பார்த்ததில்லை, நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், நைட் ஷிஃப்ட் போவேன், அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன், சாயங்காலம் எழுந்திருப்பேன், அப்படியே ஷட்டில் தக்க எதாவது நடப்புவேன், போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். இதுதான் வந்து ஒரு 10-15 வருஷமா வச்சுருந்துருக்கான். 38 வயதில் அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருக்கு. டாக்டர் எல்லாம் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் கேட்கும்போது கேட்குறாங்க, ட்ரிங்க் பண்ணல, ஸ்மோக் பண்ணல, எந்த அபியூஸும் பண்ணல உடம்பு. ஆனால் அவன் பண்ண ஒரே அபியூஸ் சொன்னால் நைட் முழுக்க இருந்திருக்கான். இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்கும்போது அவனை சொல்கிறான், அவன் கேட்கும்போது நான் நல்லா தூங்கியிருக்கேன், 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், என்ன பிரச்சனை, 8 மணி நேரம் தானே தூங்க சொல்கிறீங்க, இப்போ நீங்களே கூட 7 மணி நேரம் குறைச்சிட்டீங்க, நான் 8 மணி நேரம் தூங்க நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சர்க்காரின்றதுன்னு சொல்லக்கூடிய சர்க்காரின்றது மாறிடுச்சு. நைட்டு தூங்குனா உனக்கு என்ன செக்ரெட் ஆகுமோ ஹார்மோனு, என்ன இன்ஃப்ளமேஷன் உடம்பு குறைக்குமோ அது எல்லாமே போயிடுச்சு. அதனால உனக்கு உன் உடம்பு ஃபுல்லாக ரிப்பேர் ஆகவே இல்லை. நீ பகலில் முழுக்க தூங்கினாலும் கூட உன் உடம்பு ஃபுல்லாக ரிப்பேர் ஆகல. நீ வண்டி ஓட்டு வரீங்க, வண்டியை நிப்பாட்டுறீங்க, அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது, அப்புறம் வந்து சர்வீஸ் விடுறீங்க, வண்டி திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது, திருப்பி வரும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நைட்டு முழுக்க முடிச்சுக்கிட்டு காலையில் நம்ம வந்து தூங்குறோம், ஸோ உடம்பு ரெஸ்ட் எடுத்துன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் நினைக்கிறோம், பட் உடம்பு ரெஸ்ட் எடுக்கல. இதுதான் ஆக்சுவலாக கார்த்தியன் டாக்டரோட இன்டர்வியூவில் கூட அவர் சொன்னார். உடம்பு வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம தூங்காமல் இருக்கிறதும் ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னாரு. இதை சொல்வதுக்கு அதாவது தூங்க கண்டிப்பாக நைட்டு தூங்குங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒருத்தர் கூட தகுதியே கிடையாது. பிகாஸ் ஏன்னா நான் நைட்டு தூங்குறாலாம் கிடையாது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷூட் அதுன்னு அழைதனால அது தகுதியே கிடையாது. பட் நானும் உங்களை போல முயற்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்கு தூக்கிட மாட்டோமா, 12 மணிக்கு தூக்கிட மாட்டோமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளா என்னோட வேண்டுகோள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நைட்டு தூங்க பாருங்கிறது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்கும். நானும் அதுக்கு முயற்சி பண்ணுறேன், கூடவே சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்க. க்யூர் பண்ண முடியும், பட் அது கரெக்டான விழிப்புணர்வு இருந்து சரியான நேரத்தில் சரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களால க்யூர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்க நினைக்கிறேன். இன்னொன்று, டாக்டர் கார்த்திகன் வந்து நான் பெரும்பாலும் நிறைய டாக்டர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே நம்மகிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் டாக்டர்கிட்டே சொல்லுவேன், டாக்டர் நீங்கள் எல்லாரும் 8 மணி நேரம் தூங்குங்க, கரெக்டாக நைட்டு தூங்கிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பெரும்பாலும் உங்களாலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் டாக்டர் அப்படின்னு. ட்ரூ ஃபேக்ட் தான் அது. பிகாஸ் அவங்களோட வேலை, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக அவங்களே 8 மணி நேரம் தூங்குறது. நீங்களும் நாலு முன்னாடி கவனிச்சு டாக்டர்ல 10 மணி நேரம் தூங்குனாங்க, அப்புறம் 9 மணி நேரம் ஆச்சு, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு, இப்போ 6 மணி நேரம் தூங்கினா கூட போது கரெக்டாக தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்குமே மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. இப்போ அவங்களுமே கரெக்டாக 6 மணி நேரமா 8 மணி நேரம் தூங்குறாங்களா நைட்டு கேட்டு அவங்களுமே தூங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனால் டாக்டர் கார்த்திகை பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்கு. என்னன்னா, அவர் எப்பவும் பயங்கர ஃபிட்டாக இருப்பாப்புல. எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன ப்ரீச் பண்ணுறாரோ அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஜிம் போயிடுறாப்புல. இப்போ டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னு சொன்னானே நம்மளால் எட்டி பார்க்குறான், எப்படி அப்படின்னு சார் எப்படி இருக்கான்னு பார்க்குறான். நமக்கு சொல்கிறாரு அவர் எப்படி இருக்காரு. ஸோ ஆனால் இப்போ டாக்டர் கார்த்திகன் சொன்னால் எல்லாரும் வந்து எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உடனே கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு பேருவார். ஏன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அவரால் பண்ண முடியுதுங்கப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாமளும் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு மாரல் வேல்யூ இருக்குல்ல. இப்போ நான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, டெய்லி 5 மணிக்கு ஹிட் தி ஜிம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடலாம். நீ போறியான்னு கேட்டால் நம்ம பதில் சொல்லணும்ல. ஸோ அந்த ஒரு நேர்மை வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்த்திகன் ஹஸ் ஃபுல் லாயல்ட்டி அண்ட் மாரல் வேல்யூ டு சே ஹிட் தி ஜிம். அவரால் ஜிம் போங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன்.
இன்னும் அது பயங்கரமாக பண்ணுற சரத்குமார் மாதிரி பயங்கரமாக வெயிட்லாம் அடிச்சு நவுத்துறாப்புல. நான் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு சரி வராது, சரி சார் நன்றி தேங்க்யூன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ ஸோ ஃபிட். அவர் வந்து ஒரு மென்டலாக மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணுங்கிறது வந்து அவரோட பேஷண்ட்டுக்கு அவரோட இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லும்போது சும்மா என்னன்னா சொல்லிட்டு போகலாம், பட் ஆனால் நீங்களும் அது இருந்தால் தான் இன்னும் எடுத்துக்க முடியும். ஸோ அவர் என்ன ப்ரீச் பண்ணுறதோ அவரோட ப்ராக்டிஸும் பண்ணுறதுல பெரிய ஹாப்பினஸ். அண்ட் திரு செந்தில் சார் அண்ட் செந்தில் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பழைய நினைவுகள் இருக்குது. அவர் குவாலிட்டி பார்த்தேன். இங்கே வந்திருந்தவங்களுடைய அனைத்து பேரையும் அவங்க கூட வந்திருந்தவர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கி எல்லார் பேரையும் சொல்லணும்னு நினைச்சு அவர் வந்து சொன்னார். உண்மையில அது ஒரு பெரிய ஹேபிட். அவர் நினைச்சது அது பண்ணிருக்க அவசியம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் பேர் வாங்கி அந்த பக்கத்தில் சார் பேர் என்ன சொல்லுங்க, அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, மேடம் பேரை சொல்லுங்க, எல்லார் பேரையும் மேடம் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம பேரை சொல்லுவாங்க ஷாக் ஆயிட்டாங்க. எல்லார் பேரையும் வாங்கி அவர் வந்து சொன்னார். அவர் பெரிய ஹேபிட். சந்திச்சா மீண்டும் சந்திச்சல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்திருக்கூடிய அனைத்து விருந்தினர்களையும் பார்க்க மனசுல பெரிய மகிழ்ச்சி. அண்ட் நிறைய ஒரு விஷயம், நம்ம உழைக்கிற வயதில் ஓடக்கூடிய வயதில் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இஎம்ஐ, கடன், இன்னும் சொல்ல போனால் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப்னு 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்கள் உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்துக்கும் போது நீங்கள் உடம்பு அபியூஸ் பண்ணி ஓடினீங்களோ அது தெரியாது. ஆனால் ஒரு 40-50 பேருக்கு மேலே உடம்பு ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். உடம்பு ஒரு பிரச்சனை கொடுத்து முடிச்ச பின்னால அந்த 1000 பிரச்சனையும் கண்டிப்பே தெரியாது. அந்த ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள், அதை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நானுமே வந்து நானுமே என்னோட ஹேபிட்ஸை மாற்றணும்னு பார்ப்பேன். பட் ஒரு வகையில் நான் சொல்லலாம், அப்போ கார்த்திக் டாக்டர் மாதிரி நான் ஒரு வகையில் ப்ரீச் பண்ணலாம். என்னன்னா, ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் ஸ்மோக். நான் இன்னைய வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணது இல்லை, ஸ்மோக் பண்ணது இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சொல்ல முடியாதுனால அதை பண்ணுங்க. ஏன்னா சும்மா போய் சொல்லுங்களேன், எங்கேயா பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், முக்குகள் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை வந்து சொல்ல முடியும். ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஐ டோன்ட் ஸ்மோக். ஸோ முடிந்த அளவுக்கு நான் அதை என்னுடைய ஹேபிட்ஸில் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அண்ட் அகைன் கொஞ்சம் ஸ்லீப்பிங் இர்ரெகுலர் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டர் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் கைஸ். கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போய் சேரும். நீங்கள் தேங்க்யூ.